பருப்பு உருண்டை குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlog வந்து அப்படியே நான் காலையிலேருந்து ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான லஞ்ச் இருக்குது. அப்பா அம்மா வேம்பு எல்லாருமே வராங்க. சாரி, அப்பா வரல, வேம்பு சாயி பிரணவ் குட்டி அம்மா எல்லாரும் வராங்க. அதனால தான் வந்து பருப்பு ஊற போட்டு தான் போனேன். பார்த்துருப்பீங்க. பிரியாணி இல்லை, இது வந்து உருண்டை குழம்பு. அப்புறமா இன்னைக்கு வந்து கீரை மசியல் அது பண்ண போகிறேன். இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாம் ரெடியாக இருக்குது. பருப்பு உருண்டை குழம்புக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இதுதான் மெயினு. சின்ன வெங்காயம் நிறைய போட்டு செய்யும்போது ரொம்பவே அது டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல சாதத்தை வச்சுட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பருப்பு உருண்டை குழம்புக்கு பருப்பு வந்து ஊற போட்டுடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு 1 கப்பு சேர்த்துருக்கேன். கடலை பருப்பு வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக 3/4 கப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ மெம்பர்ஸ் ஜாஸ்திங்கிறதுனால அந்த மாதிரி நான் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீரில் ஊற போட்டுட்டேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸ், அந்த லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். வெந்நீரில் ஊற போட்டதுனால ஒரு 3/4 மணி நேரம் கிட்ட ஊறினா போதும். நீங்கள் நார்மல் வாட்டரில் ஊற போட்டிங்கன்னா 1 மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் ஊற வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். தம்பிக்கும் சரி வேம்புக்கும் சரி நான் வைக்கிற இந்த பருப்பு உருண்டை குழம்பு கிரேவி டைப்பில் இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அவங்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ நான் கேட்டுட்டு தான் பண்ணுவேன். அதே மாதிரி தான் யார் வீட்டுக்கு வராங்கங்கிறதுனாலும் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி எங்கள் மாமியார் மாமனார் எங்கள் மச்சினர் அவங்கெல்லாம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி சவுத் இண்டியன் கம்ப்ளீட்டாக சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சமையல் பண்ணால் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். நல்லா இஞ்சி பூண்டுலாம் நிறையா போட்டு அந்த மாதிரி செய்கிறத விரும்பி சாப்பிடுவாங்க என் தம்பிலாம். இப்போ ரைஸ் வந்து நான்லேருந்து அப்படியே சேர்த்துட்ருக்கேன். கரெக்டாக ஒரு 3 டம்ளர் வச்சோம் அப்படின்னா சரியாக இருக்கும். எப்பயுமே வந்து ரைஸ் நான் டைரெக்டாக தான் வைப்பேன். அதுதான் எனக்கு என்னமோ சரியாக இருக்கும். பருப்போடு சேர்த்து வைக்கலாம். அதாவது அதுக்கு குக்கருக்குள்ளே ஒரு கிண்ணம் கொடுத்துருப்பாங்க, தட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கும் அந்த மாதிரி பேர் இருக்குது. ஆனால் நான் வந்து எப்பயுமே டைரெக்டாக தான் வைப்பேன். அதுதான் எனக்கு என்னமோ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஊற வைக்க வேண்டியது எல்லாத்தையுமே ஊற வச்சுட்டு வந்தாச்சு. பருப்பு எல்லாம் ஊற வச்சுட்டேன். சாதமும் வச்சுட்டு வந்துட்டேன். அது ஆறத்துக்குள்ளே நான் வந்து ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அது டெய்லியுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நான் உங்களோட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட ரோஸ்மெரி வாட்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இது யூஸ் பண்ண உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது நான் டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வாட்டர் கொஞ்சம் சால்ட் கண்டென்ட் இருக்கும். அதனாலே எனக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் இன்னும் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேர் வந்து வால்யூம் எப்பயுமே எனக்கு கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ரோஸ்மெரி வந்து நமக்கு ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தையும் ப்ரமோட் பண்ணும். நிறைய வந்து இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இது கரெக்டாக ஆப்டாக அந்த டைமில் எனக்கு கிடச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். 1 மந்த் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு பக்காவான டைம் சேவர் ஹேர் கேர் ரொட்டீன். எனக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. ஜஸ்ட்டு 1 ஸ்ப்ரே தான். இதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற தேவையில்லை. இவ்வளோ நேரம் தான் வச்சுக்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஈஸி தான் இது வந்து யூஸ் பண்ணுறது. ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கூட. நீங்கள் எங்கே ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை ஊருக்கு போகிறீங்கன்னா கூட தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். நான் இதை வந்து ஒரு 1 மந்த் சேலஞ்சாக யூஸ் பண்ண போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வந்து நம்ம ஒன்றா ஷேர் பண்ணுவோம். ஸோ இதை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இதை அப்படியே நான் வந்து விட்டுற போகிறேன். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக ஜடை பண்ணி போட்டுக்கலாம். எப்படி நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஹேர் கேர்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சமையலுக்கு வந்தாச்சு. பருப்புலாம் வந்து நான் வெந்நீரில் ஊற போட்டதுனால உங்களுக்கு நல்லா சீக்கிரமாக ஊறிடும். இப்போ இந்த பருப்பெல்லாம் நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறேன். பருப்பு உருண்டை குழம்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பருப்பு வேக வைக்காமல் அப்படியே உருட்டி போடுறது ஒரு மெத்தடு.
வேக வச்சு போடுறது ஒரு மெத்தட். ஸோ இதில் எது வந்து நமக்கு செட் ஆகும்னா ரெண்டாவது தான். நல்லா அதை வேக வச்சு அதுக்கப்புறமா குழம்புல சேர்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பருப்பெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு சோம்பு, ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துருக்கேன். வரமிளகா வந்து ஒரு 4 வரமிளகா சேர்த்துக்கலாம். ஏன்னா இது பருப்புருண்டை குழம்பு நல்லா உப்பு காரமாக இருந்தால் தான் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பருப்பையும் நான் சேர்த்து தான் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்புறமா ஒரு 4-5 பல் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போது வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் ரொம்பவும் வந்து டைட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் வச்சு நீங்கள் வந்து பருப்புருண்டை குழம்பு பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இந்த மாதிரி பால்ஸாக உருட்டி வைக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும். அதில் வந்து கொஞ்சம் நான் நிறுத்தி வச்சுருக்கேன். குழம்புல சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஏன் கடலைப்பருப்பு வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்னா ரொம்ப கெட்டியாகிடும் குழம்பு. அதனால தான் இப்போ வந்து இட்லிக்கு நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ வந்து நான் கீரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை கப் சேர்த்தா போதும். இப்போ இதில் வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள், பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து பருப்புருண்டை குழம்புக்கு இது ஆப்டான சைட் டிஷ் இல்லை. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து கீரை நிறையா நறுக்கிட்டோம். அதனால் வந்து இருக்கட்டுமே அப்படின்னு நான் பண்ணுறேன். சரி இன்னொரு காயும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்பா அம்மாவுக்கு வந்து கீரை ரொம்ப பிடிக்கும். வேம்பு சாய்க்கு வந்து இந்த மாதிரி கிரேவி டைப்பு குழம்பு வகை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ கீரையிலையும் வந்து நான் சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி பழம் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். நான் எந்த கீரைனாலும் நான் இப்படி தான் பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய், சோம்பு, சீரகம்லாம் அரைச்சி போட்டு, ரசம் வந்து 2 தக்காளி போட்டு, மிளகு, சீரகம் அதெல்லாம் சேர்த்து என்னோடய ஸ்டைலில் நான் வைக்கிறேன். கொஞ்சம் பூண்டு, அப்புறம் அந்த வேக வச்ச பருப்பு தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம ரசம் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வேக வச்சதில் ஊற வச்ச பருப்பு தண்ணி அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நான் ரசத்துக்கு எடுத்துப்பேன். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த உருண்டைகள்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. அதை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வெந்த அந்த பருப்பு உருண்டை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பருப்பு உருண்டை குழம்புக்கு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் நான் வச்சுட்டேன். வெயில் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து அந்த வெதர் சேஞ்ச் ஆகிறதுனால பயங்கரமாக இருக்குது. வீட்டில் இருக்கும்போது தெரியல, வெளியில் ரொம்ப இருக்குது. ஸோ அடிக்கடி தண்ணி குடித்து நான் என்னை அப்படியே வந்து இது பண்ணிப்பேன், வார்ம் பண்ணிப்பேன். ஸோ எல்லோரும் வந்துட்டாங்க. பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு. இங்கே வந்தவொடனே பிரணவ் குட்டி வந்து ரொம்ப வர முடியல. ஏன்னா அவனுக்கு வந்து ஸ்கூல் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் குளத்தூரில் இருக்கும்போது அவன் ஸ்கூல் போகல, அதனால் அடிக்கடி கூட்டிகிட்டு வந்துடுவான். ஸோ இங்கே வந்து லீவ் விட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சாய் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து குழம்பு வைக்கவே ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருந்தது டைமு. ஸோ இப்போ வந்து குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு போட்டிருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சீரகம் போட்டிருக்கேன். சோம்பு எல்லாமே வந்து சும்மா ஒரு சிட்டிகை தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதிலே சேர்த்து அரைச்சிருக்கோம். சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு, அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் வந்து பத்தாது, அதனால நான் கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக சின்ன வெங்காயத்திலே பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்ஷுக்குட்டிக்கு வந்து மாமானா ரொம்ப இஷ்டம். எப்பயுமே வீடியோ கால் நாங்கள் பண்ணுறோம், இல்லாட்டியும் நாங்கள் ஃபோனில் பேசுகிறோன்னா ஒரு வார்த்தை பேசாமல் இருக்கவே மாட்டான். ஸோ இங்கே வந்து உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. அம்மாவுக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறியா அப்படின்றப்ப ஆசையாக அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கா? சரி, நல்லா இருக்கா? ஸோ வீட்டில் வந்து கப் கேக் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபி வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு வந்தவுடனே நான் அதை தான் கொடுத்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தது, அதனால் 2 சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி, தனியாத்தூள் அதெல்லாம் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். அதுதான் உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து கொடுக்கும். அதனால் இப்போ எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, கொஞ்சம் அந்த பருப்பு அரைச்சது அதையும் சேர்த்துட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போக நம்ம அப்படியே கொதிக்க வைக்கலாம்.
சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வத்த குழம்பு வைப்போம் இல்லையா, அதே மெத்தட் தான். அதில் கொஞ்சம் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துப்போம், இதில் வந்து காரப்பொடி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம புளித்தண்ணியும் சேர்க்க போகிறோம். புளித்தண்ணியும் சேர்த்தா தான் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். புளி வந்து ஊற போட்டிருந்தேன் இல்லையா, ஸோ அதையும் வந்து அப்படியே வடிகட்டி சேர்த்துட போகிறேன். ஸோ குழம்பு வந்து கொதிச்சுட்டே இருக்கு. அதுக்குள்ளே வந்து இங்கே கீரையும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. எந்த கீரைனாலும் இந்த மெத்தடில் செய்யுங்க. கொஞ்சம் வந்து தேங்காய், அப்புறம் சோம்பு, சீரகம், வரமிளகா. நீங்கள் வந்து உளுத்தம்பருப்பு, அப்புறமா மிளகு அதெல்லாம் வறுத்து கூட இதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் அரைச்ச விழுது அப்படியே இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கீரை ரெடி ஆகிடும். ஸோ இதை நல்லா வந்து நான் அப்படியே மத்தால கடைஞ்சிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் கடுகு தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான கீரை மசியல் ரெடி. இது வந்து வத்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் அந்த வத்த குழம்பு டைப்பில் தானே வரும், அதனால நல்லாயிருக்கும்னு நான் இதே பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன். பருப்புருண்டை குழம்புக்கு வெறும் தேங்காவை அப்படியே அரைச்சி அப்படியே பால் சேர்த்துட்டேன், அவ்வளோதான். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்ததுனால அந்த குழம்பு கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நல்லா அந்த எண்ணெயெல்லாம் சுண்டி வந்துருச்சு, அப்படியே மேலே வந்துருச்சு. இப்போ அந்த உருண்டைகள் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். வேக வச்சு சேர்த்ததுனால அந்த உருண்டைக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். அது அப்படியே பிரியாமல் கெட்டியமாக அப்படியே இருக்கும். அப்படியே நம்ம வேக வைக்காமலும் போடலாம், அந்த மாதிரியும் நம்ம ட்ரை பண்ணலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அப்படியே அந்த உருண்டை வந்து அழகாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த உருண்டையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதை விட கொஞ்சம் கம்மியாக கொதிச்சாலும் போதும், ஏன்னா அதில் கொஞ்சம் நம்ம காரம்லாம் சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அந்த கிரேவி வந்து அதில் அப்படியே கோட் ஆகணும், அதனால தான். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சோடனே நான் இறக்கி வச்சுட்டேன். இப்போ ரசத்துக்கு வந்து ஒரு கடாயில் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, அப்புறமா ஒரு வரமிளகா, அப்புறமா நான் அரைச்சேன் இல்லையா, அதை விழுதா அப்படியே நான் சேர்த்துடுவேன். இதில் பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன், சும்மா ஒரே 1 டீஸ்பூன். அது வந்து தேவையில்லைன்னா மிளகு பொடி சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு இந்த புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தோடனே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன், அவ்வளோதான். ரசம் ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டான, ரொம்ப சிம்பிளான, சூப்பரான சமையல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அந்த பருப்புருண்டை குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ லன்ச் வந்து சூப்பராக நான் சாப்பிட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.